விடாமுயற்சி படம் பாத்தீங்களா? எப்படின்னா இருக்கு? விடாமுயற்சி படம் அருமையா இருக்கு. படம் அருமையா வந்திருக்கு. வெளியில சொல்றத பத்தி நம்பாதீங்க. படம் அவ்வளோ அருமையா வந்திருக்குது. மக்களுக்கு நல்ல ஒரு கருத்தையும் நல்ல ஒரு செயல்முறையும் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு இதையும் கொடுத்துருக்காரு. படம் அவ்வளோ அருமையா இருக்கு. இல்ல கர்ணன் நடிச்சிருக்காங்க. இதில் அர்ஜுன், திரிஷா இதை போல சில நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. படம் வந்து அவ்வளோ அருமையா வந்திருக்கு. மெயினாக வந்து ஏகே இல்லைனா இந்த படமே இல்லை. விடாமுயற்சி எனக்குமே சூப்பரா இருக்கும். எல்லாருமே மாடனாலுமே அங்க ஃபைட் சீன் தான் பாத்தீங்கன்னா அதிகமா இடம் பெறும். இந்த படத்துல எப்படி இருக்கு? ஃபைட் சீன் பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான ஃபைட் சீன். நீங்க வந்து 10 பேர் அடிக்கிறது 20 பேர் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஃபைட் சீனு. எதுவும் வந்து ஒரு கலவரமும் அதிகமாக காட்டாம அருமையா கதைக்கு ஏற்ற மாதிரி அருமையா காட்டியிருக்காங்க. இல்ல நிறைய படத்துல மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பார்த்தா குடும்பத்துல உட்காந்து பார்க்க முடியாது படத்தை. ஏன்னா அது நிறைய ஆபாசமான இந்த படத்துல எப்படி என்ன இருக்கு? இப்ப அந்த மாதிரி விஷயமே இதுல கிடையாது. படம் அவ்வளவு அருமையா வந்திருக்குது. அதே மாதிரி யாருக்குமே பெண்களையோ குழந்தைகளுக்கு பாதிக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது இதுல. இந்த படத்தை பத்தி கருத்துன்னு சொல்றீங்க, அப்படி என்னதான் கருத்து சொல்லியிருக்காரு? கருத்து என்னன்னா எல்லாத்துலயுமே ரசிகர்கள் வந்து அங்கங்க போயிட்டு ரேசிங்ல போய் கீழே விழுந்து மேலே விழுந்து இது பண்றாங்கல்ல. இதெல்லாம் இல்லாம நல்லபடியா இந்த முறையோட தான் நம்ம வந்து சீட் பெல்ட் அணியணும். கார் ஓட்டும் போது ட்ரிங்க்ஸ் இது பண்ணக்கூடாது. எல்லாமே தெளிவா இளைஞர்களுக்கு மெயினா கரெக்டா கொடுத்துருக்காரு. படம் அவ்வளோ அருமையா வந்திருக்கு. அஜித்தை பத்தி ஒண்ணுமே ஒரே வார்த்தை. அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? இளைஞர்கள் வருங்காலங்களில் கனவு காணுங்கள்னு சொன்னாரு. அஜித் ஒரே ஒரு மனிதனை பார்த்து நீங்க வாழ்க்கையில முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு அதை வந்து நீங்க விடாமுயற்சியோட பண்ணீங்கன்னா நம்ம அஜித் இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து போய் இந்தியாவை வந்து ஒரு கொடியை நாட்டியிருக்காரு. அதே போல நம்ம இளைஞர்கள் ஒருத்தரும் இதே மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம அஜித் சாரை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பிற்காலத்துல அந்த லெவலுக்கு முடியலனா கூட ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அருமையாக போடுற அனிருத் வந்து ஒரு பாடல் வரிகளையும் அருமையா இருக்குது. காதுக்கு இனிய கேட்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு இது இல்லாம பிசுறு இல்லாம கரெக்டா அடிச்சிருக்காப்புல. எந்த பிரச்சனையும் கிடையாது. அஜித் மங்காத்தா 2ன்றாங்க. ஏன்னா மங்காத்தா 2ல அஜித் நடிச்சிருக்காரு, அர்ஜுன் நடிச்சிருக்காரு, திரிஷா நடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேருமே மறுபடியும் இதே படத்துல நடிக்கிறதுனால மங்காத்தா 2 மாரி இருக்குமோ நினைக்கிறாங்க. மங்காத்தா 2க்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து வேற ஒரு மெத்தடான கதை. அவ்வளவு அருமையா இருந்திருக்கு. கதை அருமையா கதை வம்சத்தோட இருக்குது. இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டியான படமாவும் இருக்கும். இது வழிகாட்டியான ஒரு படமா இருக்கும். ஆமா, மக்கள் தியேட்டர்ல போய் உட்கார்ந்து தாராளமா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். இது எப்படி